ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் வந்து ஈஸியான மெத்தட்ல கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு சொல்லித் தரேன். சரியா? ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்தீங்கன்னா, அத 4ஆ கட் பண்ணிருங்க. குட்டி கத்திரிக்காய் எடுத்தீங்கன்னா, 2ஆ கட் பண்ணுங்க. 2ஆ கட் பண்ணி, அத சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்ணிருங்க. ரொம்ப வண்ணமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஒல்லியாவும் இருக்கக்கூடாது. அந்த மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப வத்தல் பொடி, உப்பு, மஞ்சள் தூள் இந்த 3யும் போட்டு நல்லா விரசிருங்க. சரியா? நல்லா விரசி ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடிய போட்டு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போற பசங்க எல்லாம் கத்திரிக்காய்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க தெரியுமா? அப்படி உள்ளவங்களுக்கு நம்ம இந்த மெத்தட்ல செஞ்சு குடுத்தோம்னா, அந்த பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சரியா? 10 நிமிஷம் அப்படி வச்சுட்டு, அதுக்கு பிறகு என்ன தோசை கல் அடுப்புல வச்சு கொஞ்சம் ஆயில் ஊத்தி, நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவ ஒவ்வொரு பீஸா எடுத்து அதுல வச்சுக்கோங்க. சரியா? இப்ப நம்ம தோசை கல்லுல இப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா, ஆயிலும் ரொம்ப செலவாகாது. இப்போ ஒரு சட்டியில நம்ம அப்படி பண்ணோம்னா, ஒரு வாணலிய வச்சு நம்ம இப்ப பொரிச்சோம்னா, என்ன ஆகும்னா நெறைய ஆயில் செலவாகும். இதுக்கு வந்து ஆயில் ரொம்ப செலவாகாது. சரியா? இப்படி செஞ்சு குடுத்தா பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடும். அது மாதிரி இப்ப நம்ம 10 நிமிஷம் விரசி வைக்கிறோம் தெரியுமா? இதே இது உங்களுக்கு டைம் இருந்து, இப்ப சாயந்திரம் இல்ல மத்தியானம் பிள்ளைகள் சாப்பிடுறாங்க. அப்பதான் ஃப்ரை பண்ணி குடுத்தா போதும் அப்டின்னா என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சுக்கோங்க. சரியா? கொஞ்ச நேரம் வெயில்ல காய வச்சு எடுத்து ஃப்ரை பண்ணா, இத விட டேஸ்ட்டா இருக்கும். சரியா? என்னோட டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு. தேங்க் யூ.